செய்த இறைவனுக்கு நன்றி பலியை செலுத்திடுவாய், நன்றி பலியை செலுத்திடுவாய், நன்றி சபையாருடைய பிறந்தநாளுக்காக ஹாப்பி பர்த்டே மற்றும் உடைய சபை மக்களுடைய பிறந்தநாள் 28 ஹாப்பி பர்த்டே. பெர்னாடினா எமிலி ஷெப்பர்ட், லாரன்ஸ் நவீன், மேரி சுப்ரியா அவருடைய நன்றிடுதலாகவும் மற்றும் மரித்த ரகுராமன், அமுத்தாமல், ஆந்தனி சுவாமி, டேவிட், ஆலன் ரொனால்ட், ஆலன் ஏஞ்சல் உடைய மரித்தானவர்களுக்காக இந்த திருப்பலி ஒப்படைக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரி, இன்று 2 புனிதருடைய விழா. ஒன்று வின்சென்ட் டீக்கன், 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். திருச்சபைக்காக தன்னுடைய அவர் ரத்தம் சிந்தி மறைத்தவர் அவருடைய. இன்னொன்று வின்சென்ட் பரோட்டி, இங்கே ஒரு பானஸ்வரில் ஒரு சர்ச் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் 1795 இருந்து 1850 மறைத்தவர். இவர் ரோம் நாட்டில் இருந்தவர். இவர் ஹைலி ராயல் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி குடும்பத்தில் பிறந்தவர். அதனால இவருக்கு ரொம்ப ஞானம் மாதிரி இருந்தனால பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டார். ஃபிலாசபி தியாலஜியில் ஒரு ப்ரொஃபஸர் ஆகி மக்களுக்கு அவர் டீச் பண்ணியிருந்தார், டாக்டரேட் பட்டம் வாங்கி. ஆனால் அவருக்கு இந்த டீச் பண்ணுறதோட அவர் மக்களோடு இருந்து அவர்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்றது மன அழுத்தம் இருந்ததுனால அவர் மறுபடியும் அந்த வேலையை விட்டுட்டு திருச்சபைக்கு அவர் இந்த சிக்காங்க பிரிசன் மினிஸ்ட்ரி, இந்த ஏழ்மையாக இருக்கிற மக்களோடு இருந்து அவர்களுக்கு தேவைக்கு வேலையெல்லாம் செய்கிறார். அது இல்லாமல் இவர் தான் முதல் ஸ்கில் ஒர்க்கை தொடங்கினவர். ஸ்கில் அதாவது இந்த கார்பென்ட்ரி மற்றும் இந்த டெக்னிக்கல் ஒர்க்கில் இருக்கிற ஷூ மேக்கிங், இந்த மாதிரி எல்லாம் மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நினச்சி அந்த சமயத்தில் வேலை வாய்ப்பு கொடுத்து அவர் ஸ்கில்டு ட்ரைனிங் கொடுத்து பண்ணவர். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் அன்ஸ்கில்டாக இருக்காங்க அவங்கள ஒரு நல்ல ஒரு ஸ்கில்டு பர்சனாக மாற்றினவரும் இவர் தான். இவர் 1963 அவருக்கு புனித பட்டம் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவ அவருடைய சில புனிதர்கள் அவருடைய வாழ்க்கையில் வேறு வேறு விதத்தில் கடவுளை அவர் மகிமைப்படுத்துகின்றார். அது மட்டும் இல்லை, அவருக்கு கடவுள் கொடுத்த அந்த வாய்ப்பு மற்றும் கடவுள் கொடுத்த அந்த வாழ்க்கையை அவர் கடவுளுக்காக அர்ப்பணம் செய்த வாழ்க்கை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம எப்பொழுதுமே கடவுளுக்கேற்ற ஒரு அர்ப்பண வாழ்க்கை நம்ம வாழணும். அது குருக்களாக தான் இருக்க வேண்டும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம இருக்க சாதாரணத்திலே நம்ம நம்மளால் முடிந்த நல்ல விஷயங்களை, நல்ல வேலைகளை நம்ம மற்றவங்களுக்கு செய்யும் பொழுது அது கடவுளுக்கு ஒரு அர்ப்பணமாக மாறுகின்றது. அதனால இன்றைய திருப்பலியில் நாம் கடவுளுக்கு ஜெபிப்போம். நாம் எப்பொழுதுமே மற்றவர்களுக்காக உதவி செய்யக்கூடிய, மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய மனப்பான்மை நமக்கு தரும்படி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். எல்லா இறைவனும் சகோதர சகோதரிகளும்
எல்லா வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. இறைவா இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவா இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இறைவா இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லா வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உம் மக்களின் வேண்டுதல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை அளித்தருளுவீராக. உம்முடைய தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாக இயேசு கிறிஸ்துவின் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் தாவீது பெலிஸ்தியனை கொன்ற பின் வீரர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இஸ்ரேலின் எல்லா நகர்களிலிருந்தும் பெண்கள் ஆடல் பாடலுடன் அரசர் சவுலை சந்திக்க வந்தனர். அவர்கள் கஞ்சிராக்களோடும் நரம்பிசை கருவிகளுடனும் மகிழ்ச்சி பாடல் எழுப்பினர். அப்பெண்கள் அப்படி ஆடி பாடுகையில் சவுல் 1000 பேரை கொன்றார், தாவீதோ 10000 பேரை கொன்றார் என்று பாடினர். இந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை. அவர் மிகவும் சினமுற்று அவர்கள் தாவீதுக்கு 10000 பேர் என்றனர், எனதோ 1000 பேர் மட்டுமே என்றனர். அவனுக்கு இன்னும் குறைவாக இருப்பது ஆட்சி ஒன்றுதான் என்று கூறினான். அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண் கொண்டு பார்க்கலானான். தாவீதை கொல்ல வேண்டும் என்று தன் மகன் யோனத்தானிடம் தம் அலுவலர் எல்லாரிடமும் சவுல் தெரிவித்தார். ஆனால் சவுலின் மகன் யோனத்தான் தாவீதின் மீது மிகுதியான அன்பு கொண்டிருந்தார். ஆதலால் தாவீதை பார்த்து யோனத்தான், என் தந்தை சவுல் உன்னை கொல்ல தேடுகிறார், ஆதலால் எச்சரிக்கையாயிரு. காலையிலேயே புறப்பட்டு மறைவான ஒரு இடத்திற்கு சென்று ஒளிந்து கொள். நீ வெளியில் இருக்கும் சமயத்தில் நான் என் தந்தையின் அருகில் இருந்து கொண்டு உன்னை பற்றி அவரிடம் பேச்சு கொடுப்பேன். அப்படி நான் அறிகிறவரையெல்லாம் உனக்கு தெரிவிப்பேன் என்றார். யோனத்தான் தாவீதை பற்றி தம் தந்தை சவுலிடம் நல்ல விதமாக பேசி, அரசர் தம் அடியான் தாவீதின் பொருட்டு பாவம் செய்ய வேண்டாம், ஏனெனில் அவன் உமக்கு தீங்கு எதுவும் செய்வதில்லை. மேலும் அவனுடைய செயல்களுக்கும் அரசில் மிகவும் பயனுடையனவாய் இருந்தன. அவன் தன் உயிரை ஒரு பொருட்டாய் எண்ணாது அப்பெலிஸ்தியனை கொன்றான். ஆதலால் ஆண்டவர் இஸ்ரேலர் எல்லாருக்கும் பெரும் வெற்றியை அளித்தார். நீர் அதை கண்டு மகிழ்ச்சியுற்றீர். அப்படி இருக்க எக்காரணமும் இல்லாமல் தாவீதை கொல்வதன் மூலம் குற்றமற்ற இரத்தத்திற்கு எதிராக நீர் ஏன் பாவம் செய்ய வேண்டும் என்று கூறினார். சவுல் யோனத்தானிடம் வார்த்தைகளை கேட்டார். அதனால் சவுல் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, அவன் கொலை செய்யப்பட மாட்டான் என்றார். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து
இவ்வார்த்தைகளை எல்லாம் அவருக்கு கூறினார். மேலும் யோனத்தான் தாவீதை சவுலிடம் அழைத்துச் செல்ல முன்பு போலவே தாவீது அவரது பணியில் ஈடுபட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதில்களை பாடல்கள் பதில். கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். கடவுளே எனக்கு இறங்கியருளும், ஏனெனில் மனிதர் என்னை நசுக்குகின்றனர். அவர்கள் என்னுடன் நாள்தோறும் சண்டையிட்டு துன்புறுத்துகின்றனர். என் பகைவர் நாள்தோறும் கொடுமைப்படுத்துகின்றனர். மிக பலர் என்னை அரவணை ஆணவத்துடன் எதிர்த்து போராடுகின்றனர். கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர். உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர். இவையெல்லாம் உன் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா? நான் உம்மை நோக்கி மன்றாடும் நாளில் என் எதிரிகள் புறமுதுகிட்டு ஓடுவர். கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். கடவுளின் வாழ்க்கை நான் புகழ்கின்றேன், ஆண்டவரின் வாழ்க்கை நான் புகழ்கின்றேன். கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். கடவுளையே நம்பியிருக்கின்றேன், எதற்கும் அஞ்சேன். மானிடர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? கடவுளே நான் உமக்கு செய்த பொருத்தனைகளை மறக்கவில்லை. உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். கடவுளையே நம்பியுள்ளேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இந்த மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கு. அக்காலத்தில் இயேசு தொழுகைக்கூடத்திலிருந்து புறப்பட்டு தம் சீடரோடு கடலோரம் சென்றார். கலிலேயாவிலிருந்து பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். மேலும் யூதேயா, எருசலேம், இதோமியா, யோர்தான் அக்கரை பகுதி, தீர், சீதோன் ஆகிய இடங்களிலிருந்தும் பெருந்திரளான மக்கள் அவர் செய்தவற்றை எல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர். மக்கள் கூட்டம் தம்மையே நெருக்கி விடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்கு சொன்னார். ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டும் என்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர். தீய ஆவிகளும் அவரை கண்டபோதே அவர் முன் விழுந்து, இறைமகன் நீரே என்று கத்தி அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவரிடம் மிக கடினமாய் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளே, என்னுடைய நற்செய்தி நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு மக்களுக்காக தினந்தோறும் அவர் எப்படி வேலை செய்தார் அப்படின்னு நமக்கு தெளிவாக சொல்லுகின்றது. அதாவது பகலும் இரவும் மக்களுக்காக அவர் அவருடைய சேவை செய்வதற்காக தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லை, மக்களுக்கு கூட அவர் பெண்ணை பெரிய கூட்டம் அந்த மாதிரி ஜனங்க ஊர்லேருந்து அவரை சந்திச்சிருந்தாங்க. ஏனெல்லாம் அவரை தொட வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் மற்றும் அவருடைய வார்த்தை கேட்க வேண்டும் அப்படின்ற
அந்த அருள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக அவர் வந்துட்டு இருந்தார்கள். நீ கூட இப்போ வந்திருக்கிறது கடவுளுடைய இந்த திருப்பலில் வரும் பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றதுக்காக தான். அதனால என்னுடைய நற்செய்தியை நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் மக்களுக்காக அவர் தன்னுடைய முழு வேலையும் மக்களுக்காக சேவை செய்தார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான தேவை இருக்கிற ஒரு விஷயம். மற்றவர்களுக்காக நம்ம நம்மையே நம்ம வாழும் பொழுது, இல்லை நம்ம பணி செய்யும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதம் அது நமக்கு 100 மடங்காக நமக்கு அது சேரும். அது மட்டும் இல்லை, மக்கள் அவரை தொட வேண்டும் அப்படின்னு விருப்பப்பட்டிருந்தாங்க. ஏனெனில் அவரை தொட்டாலே அவர்கள் குணமாவார்கள் என்ற அந்த நம்பிக்கையும் மற்றும் அந்த ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று கிறிஸ்துவன் திருப்பலியில் வரும்பொழுது, இல்லை நம்ம எப்பொழுதெல்லாம் கடவுளை நினைத்து வாழ்கின்றோமோ அப்பொழுது கடவுள் நம்மை தொட வேண்டும், நாம் கடவுளை தொட வேண்டும் அப்படின்ற விருப்பம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய கடைசி ஆசை மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு இருக்கும். அது கடைசி ஆசை இல்லை, எப்போதுமே இப்போதுமே கடவுளோடு நம்ம இருக்கணும் அப்படின்ற அந்த ஆசை தான் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஏனெனில் நம்ம கடவுளோடு நம்ம இருக்கணும் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டாலே நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாமே மாறும். நம்முடைய வாழ்க்கையும் எப்பொழுதுமே அது கடவுளுக்கு சார்ந்ததாகவும் அது மகிழ்ச்சி கூடக்கூடிய ஆசீர்வாதமாகவும் மாறும். அதனால என்னுடைய திருவிழா நாம் கடவுள் ஜெபிப்போம். நம்ம எப்பொழுதுமே கடவுளோடு வாழக்கூடிய அந்த ஞானம் அவருக்கு கொடுக்கும்படி நம்ம மன்றாடுவோம். மற்றும் என்னுடைய முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம், சவுல் மற்றும் தாவீது இருவருக்குள்ள அந்த பிரச்சனை, அதாவது ஜெலசி, இது எல்லார்கிட்டையும் இருக்கு. சில நேரத்தில் ரீடிங் இவங்க மட்டும் படிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஜெலசி இருக்கும், பாட்டி இவங்க பாடுறாங்களே அப்படின்னு ஒரு ஜெலசி இருக்கும், இவங்க மொத்தம் பேரிஷ் கவுன்சில் மெம்பராக இருக்காங்களே, இவங்க ஆனிமேட்டராக இருக்காங்க, அது ஒரு ஜெலசி இருக்கும். இது திருச்சபையில் இருக்கும். சில குடும்பத்தில் என்னோட கொஞ்சம் பண வசதி ஆயிடுச்சுன்னா, இல்லை அவங்க நல்ல வேலை கிடைச்சி செட்டில் ஆகிட்டாங்க, ஒரு வீடு வாங்கினா அது ஒரு ஜெலசி இருக்கும். இது போல் குடும்பத்தில் நிறைய ஒரு என்ன சொல்கிறது ஜெலசி, தமிழ் என்ன சொல்கிறது பொறாமை இல்லை, அந்த பொறாமை ஒரு மனிதனை அழித்துவிடும், ஒரு மனிதனுடைய நிம்மதியை அழித்துவிடும். அதனால் யாருக்காவது ஏதாவது நல்லது ஆச்சுன்னா அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படணும். ஓகே, அவங்க நல்லதாக இருக்குது. இப்போ யாருன்னா ரீடிங் படிக்கிறாங்களா, எனக்கு இல்லைன்னு பரவாயில்ல, அவங்க படிக்கிறாங்க, நல்லா படிச்சாங்க, வெரி குட், நல்லா படிக்கணும், அவங்க மேலே அந்த மனப்பான்மை இருக்கணும். கோயிலில் கூட அவ்வளோதான், யாருன்னா புதுசாக பாடுறாங்களா, அவங்க நல்லா பாடுறாங்க, அவங்க என்கரேஜ் பண்ணலாம். அந்த மாதிரி இல்லை பேரிஷ் கவுன்சில் இருக்கோம், இல்லை வேறு இந்த லீஜன் ஆஃப் மேரி, வின்சென்ட் டி பால், இந்த மாதிரி இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், மற்றவங்களுக்கு அந்த மதிப்பு கொடுத்து அவங்களை ஏற்றுக்கணும். அதுதான் ஒரு நல்ல கிறிஸ்தவர்களுக்கு அழகு. அவங்க இவங்களாம் வந்துட்டுக்கிறாங்க, அவங்கள எதாவது பிளான் பண்ணி அவங்களுக்கு ஊட்டி விடுறது, இங்கே பேசுறது அங்கே பேசுறது. நான் சில நேரத்தில் பார்ப்பேன், சர்ச் முடிச்சுட்டு கதை பேசுறதுன்னு ஒரு கும்பல் இருக்காங்க, கம்மி தான், ஒரு 5-10 பேர் இருக்காங்க. எப்போதுமே ஃபாதரை பற்றி பேசுறது, அவங்க பற்றி பேசுறது, இவங்க பற்றி பேசுறது. அது அவங்களுக்கு அது வளர்ந்துட்டு இருப்பாங்க, வயசாகவோ அப்படியே வளர்ந்துட்டு இருப்பாங்க, அப்படியே ஊறிட்டு இருப்பாங்க சின்ன வயசுலேருந்து பேசி பேசி. இதெல்லாம் ஒரு ஜெலசி, அதாவது ஈவில் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் திருச்சபையில் இருந்து கோர்ஸ் முடிஞ்ச பிறகு அப்படி செய்வாங்க. கிறிஸ்துவனுடைய நல்ல மனதில் இருப்பவர்கள் எப்பொழுதுமே நல்ல சிந்தனையோடு தான் இருப்பாங்க, நல்லதே யோசிப்பாங்க, நல்லதே பேசுவாங்க. நல்லது பேசும் பொழுது நம்முடைய மனசு சைக்காலஜிக்கலாக நமக்கு என்ன பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். நம்ம நெகட்டிவாக எப்போ நம்ம பேசுகிறோமோ, மற்றவங்களுக்கு பேசுகிறோமோ, அது என்னை பற்றி பேசுறது தான். அவங்க சரியில்லைன்னு நான் கை காப்பினா நான் சரியில்லைன்னு தான் மீனிங். அது மற்றவங்களை கை காப்பிச்சு சொல்கிறேன்ல, அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னா நான் சரியில்லைன்னு சொல்கிறேன் தான். அது அவங்களுக்கு தெரில அவங்க பேசுறது. கிறிஸ்துவர்களே, இன்னைக்கு தாவீது அரசர் பற்றி அவரை கொல்லணும் அப்படின்னு போகிறார் அந்த ஜெலிசினால. அதனால தன்னுடைய கடைசியில் கடவுள் அவரை ரிமூவ் பண்ணுறாரு. இவ்வளோ பெரிய முதல் அரசர் கடவுள் இருக்கிற ஸ்தானத்தில் சவுலை கொண்டு போய் வைக்கிறார். கடவுள் அந்த இடத்துல பிடுங்கி அவருடைய பவர் எடுத்துறார். எதுக்குன்னா ஜெலசி. யாருக்கு அந்த மற்றவங்க மேலே அந்த பொறாமை மண்ணில் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு நிம்மதியாக இருக்க நம்ம குடும்பம் அழிச்சிடும். அதனால நம்ம எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு நல்லது நினைச்சு வாழ்றதுக்கு நம்ம விருப்பப்படணும். அப்போதான் நமக்கு ஆசீர்வதிப்பார்.
பெற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பொழுதெல்லாம் எங்களின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் உம் மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள்கிறார். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, பரிசுத்த எல்லாம் நினைத்து இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக இந்நாளும் நடத்த நாம் உமக்கு நன்றி செலுத்துவதுமே ஆகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து மனிதர் பிள்ளைகளை கண்டு இருக்கும் என்று கண்ணியமன் பிறக்க திருமணமானார். சிலுவையில் பாடுபட்டு எங்களை நித்திய சாவிலிருந்து விடுவித்தார். இருந்தோறும் இருந்து உயர்த்தெழுந்த நித்திய வாழ்வை எங்களுக்கு அளித்தார். ஆகவே தூதராதி தூதருடன் மறியென சொல்வோர், ஆட்சி பெறும் மற்றும் ஆனந்த சென்றார்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: துயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூய்மனத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய அவை பொய்மை காணிகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட உள்ளம் பணிந்து தம்மை கழித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்கள் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே விரும்பி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்கள் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழும் தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை கொண்டு சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இளையோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநிலையராகிற அனைவரோடும் உமது திருவில் அன்பின் நிறைவேற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கும் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றிடும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுள் கண்ணித்தாயின புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களையோ உலகிலும் உதவராய்
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டிலால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிகளால் பயிற்சி பெற்று நாம் தொடர்ந்து சொல்லுவோம். விண்ணுலகு எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீர்மானத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியும் கனியும் நலமாய் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தொருளுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவனை பாராமல் உங்கள் திருவகையின் நம்பிக்கை கண்ணோக்கி உங்கள் திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்திருக்கிறாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து இரணின் சம்மரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இரணின் சம்மரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இரணின் சம்மரியே, எமக்கு அமைதியருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருது கடலில் அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். இந்நாண்டு வரை நீரல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பினாவி ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணகம் உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரவத்தால் ஒரு மனப்பட்டத்திற்கு செய்கிறார். எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா நன்றி. உங்களுக்கு நன்றி. Have a wonderful day.